ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர்த்தி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அடுத்த வீடியோ எதை பற்றி போடலான்னு. அதில் நிறைய பேர் அஃபோர்டபுள் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் கிளிக் பண்ணியிருந்தீங்க. சரி, அப்போ அதில் என்ன போடலான்னு பார்க்கப்போ அந்த போஸ்ட்டே நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சான்னு எனக்கு தெரில. ஏன்னா 9 votes மட்டும்தான் வந்துருந்துச்சு. சரின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அந்த ஷார்ட்ஸில் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, நேச்சுரல் மேக்கப்பா இல்லை ஹெவி மேக்கப்பான்னு கேட்டிருந்தேன். அதுக்கு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வைஷுவும் கார்த்திகாவும் 2 பேருமே நேச்சுரல் மேக்கப் தான் கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த நேச்சுரல் மேக்கப்பை ஃபஸ்ட்டு ஒரு அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக சிம்பிளாகவும் க்யூட்டாகவும் இருக்கிற மாதிரி போடலாம். ஒரு முக்கியமான 4 ப்ராடக்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன், இன்னும் அதுக்கு அடுத்த ரேஞ்சில் அஃபோர்டபுள் இல்லாமல் அதுக்கு அடுத்த ரேஞ்சில் வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷன் லுக்குக்கும் எப்படி ஒரு சிம்பிளான ஒரு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வச்சே போட்டுடலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்கு இந்த 4 ப்ராடக்ட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இது பாண்ட்ஸ் பிபி க்ரீம். இந்த பிராண்டு தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த பிபி க்ரீம்னாலும் எடுத்துக்கலாம். நான் இது சின்ன டியூப் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் இது பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஃபவுண்டேஷன் தான் போடுவேன். ஃபவுண்டேஷன்லன்னா நான் க்ரீம் யூஸ் பண்ணிக்குவேன். ஃபேர்னஸ் க்ரீம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்குவேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இது பார்க்க ஃபவுண்டேஷன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இது பார்க்க நல்லா ஃபவுண்டேஷன் மாதிரியே இருக்கும். என்னோட ஷேட் நேச்சுரல் ஃபவுண்டேஷன் மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு கவரேஜ் இருக்காது, ரொம்ப மீடியம் கவரேஜ் தான் இருக்கும். அதனால பார்க்கறதுக்கு நம்ம ஸ்கின் டோன்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் கவரேஜ் இருந்தாதான் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அது எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணாது. அப்படி பண்ணாதப்போ இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் தான் தெரியும். ஃபுல்லாக நீங்கள் போட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியும். அதனால இந்த பிராண்டுல ஏதோ ஒரு பிபி க்ரீம் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்ல, நல்ல பிராண்ட்ல கூட வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன பிரைஸ்ல வாங்க முடியுதோ அது வாங்கிக்கலாம். இது நான் யூஸ் வாங்கி 1 year ஆகுது. அப்போ 67 தான் ப்ரைஸ் போட்டிருக்கு. இப்போ இது 80 rupees எம்ஆர்பி இருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரை ஆயிருச்சு. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபவுண்டேஷன் போட்டால் உங்களுக்கு ஃபுல் கவரேஜ் இருக்கும். அப்படி வேண்டாம், நார்மலா பார்க்க நார்மல் ஸ்கின் மாதிரி தெரியணும் அப்படின்னா நீங்க அதுக்கு பதில் ஏதாச்சும் ஒரு பிபி க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க காம்பாக்ட் பவுடர் தான் வாங்கணும், அதுதான் யூஸ் பண்ணணுங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இது ரீசெண்டா என்கிட்ட ஒரு பொண்ணு கேட்டாங்க. காம்பாக்ட் பவுடர் நான் வாங்கினது அவங்க ஸ்கின் டோனை விட ரொம்ப டார்க் கலரா வாங்கிட்டாங்க போல. அது அதை என்ன பண்றது, இதை மாத்தலாமா, என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. இதுக்கு காம்பாக்ட் பவுடரே வாங்க தேவையே இல்லை, கண்டிப்பா வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. காம்பாக்ட் பவுடருங்கிறது நம்ம டிராவல் பண்ணும்போது ஒரு குட்டியா வச்சுக்கிறதுக்கோ, இல்ல அதுல நீங்க வேற ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறீங்க, எஸ்பிஎஃப் வேணும், ஆயில் ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி வேணும், அந்த மாதிரி எதிர்பார்த்தாதான் காம்பாக்ட் பவுடர்னு ஒன்று தனியா வாங்குங்க. அப்படி இல்லைன்னா இதுல நார்மலா நீங்க யூஸ் பண்ற பவுடரே, ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற பவுடரே நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனோ ஏதோ ஒண்ணு போட்டு செட் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு பவுடர் வச்சு செட் பண்றோம். மற்றபடி அந்த பவுடர்னால வேற எந்த யூஸும் கிடையாது. இந்த கிரீம் நீங்க பிளெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. கையில எப்பயும் போல நார்மலா ஒரு ஃபேர்னஸ் கிரீம் மாதிரி போட்டாலே ஈஸியா ஃபேஸோட நல்லா பிளெண்ட் ஆயிரும். இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கவும் செய்யாது. ஆக்சுவலா நான் இந்த மேக்கப் லுக் போடணும்னு ஒரு 5 days முன்னாலேயே இதெல்லாம் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அப்போ ஒரு 15 minutesக்குள்ளேயே நான் அந்த லுக்கை முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஈஸியா நீங்க டக்குன்னு வெளியில போட்டு போற மாதிரி அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது எதுக்கு வச்சிருக்கேன்னு நிறைய பேருக்கு ஒரு பெரிய டவுட் வரும். ஒரு நேச்சுரல் லுக்குக்கு எதுக்கு ஐஷேடோ பேலட் வச்சிருக்கேன்னு. ஆக்சுவலா இது எதுக்கு வச்சிருக்கேன்னா, இது நிறைய வேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது ஆக்சுவலா என்கிட்ட கிளிட்டர் ஷேடு இல்லை, இதுல மேட் ஷேடும் இது சிம்மர் ஷேடும் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலா இதுல நம்ம கிளிட்டர் ஷேடும் இருக்கிற மாதிரி இது வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இதையே நீங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இதுல நான் இந்த கலர் தான் ஐப்ரோ ஃபில் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். இது அப்படின்னா இதையும் லைட் ப்ரௌனா எதையாச்சும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஐ ஷேடோக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஷேடோக்கு நீங்க மேட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மேட்டோட ஃபுல் கிளிட்டர் யூஸ் பண்ணாம மேட் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல கிளிட்டர் மட்டும் வச்சு டேப் பண்ணிக்கலாம். அதுவும் அழகா இருக்கும். பிளஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலரும் நான் ஸ்பெசிஃபிக்கா பிளஷ்ஷா யூஸ் பண்ணுவேன். இந்த கலர்ஸ் இல்லைன்னா ப்ரௌன் ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா வித்தியாசமா தெரியாது. நல்லா ஃபேரா இருக்கிறவங்க பிங்க் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ ஃபங்க்ஷன் போப்ப பிங்க் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நேச்சுரலா தெரியணும், ஏதோ ஃபங்க்ஷன்னாலுமே மேக்கப் போட்ட மாதிரியே தெரியக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி நல்ல ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணீங்கன்னா பிளஸுக்கு போட்டது அவ்வளோ இதா தெரியாது, கான்டோராவும் தெரியும்.
பிளஷாவும் தெரியும், கான்டோராவும் தெரியும். அதெல்லாம் வந்து எப்படி போடுறதுன்னு இன்னொரு வீடியோல தனியா சொல்றேன். அண்ட் இந்த மாதிரி ஷிம்மர் ஷேடை வந்து நம்ம ஹைலைட்டரா யூஸ் பண்ணலாம். அதாவது இது எல்லாமே வந்து தனித்தனியா வாங்காம ரெகுலரா மேக்கப் போடுறவங்க இது தனித்தனியா நிறைய வாங்கி வச்சுக்கலாம். எப்பவாச்சும் தான் நான் மேக்கப் போடுவேன் அப்படின்னா இதெல்லாம் தனித்தனியா நீங்க வாங்கினீங்கன்னா எல்லாமே வேஸ்டா தான் போகும் கடைசியில. நான் அப்படிதான் பண்ணுவேன். கரெக்டா இந்த ஷேடு ஏதாவது லைட் ஷேடா இருக்கிறத பார்த்து லைட்டா போட்டோம்னா அது நல்லா ஹைலைட்டரா தெரியும். அந்த மாதிரிதான் நான் யூஸ் பண்றேன். இப்போ அதை நான் ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அதுல இந்த ஷேட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஐ ஷேடோக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு காப்பர் ஷேடா இருக்கும். இது நல்லா ஹைலி பிக்மெண்டடா தான் இருக்கு இந்த பேலட். இது 299 rupeesக்கு ரொம்ப ஒர்த்தபிள் தான். இந்த ப்ராடக்ட் வந்து இப்ப அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கு. இதுக்கு பதில் நான் வேற ஒரு ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா அந்த ப்ராடக்ட் வந்து 500 rupees மேல வருது. ஆனா அதுல கிளிட்டர் ஷேடும் இருக்குது. இதுல கிளிட்டர் இல்ல. ஆக்சுவலா இது வந்து சிம்மர் ஷேட்ஸ். இதெல்லாம் இது மேட் ஷேட்ஸ். நீங்க வாங்குற ஒண்ணுதான் வாங்க, இதை வச்சு நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஒண்ணுதான் நம்ம வாங்குறோம்னா அதுல அந்த 3 ஷேடுமே இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் இதுக்கு அடுத்த ஒரு பேலட் வாங்க போறேன்னா கண்டிப்பா அந்த பேலட் தான் வாங்க போறேன். அதை வந்து உங்களுக்கு அட்டாச் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பெருசா, மைக்ளாமோட கிரீமி மேட் லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் 1 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஷிப்பிங் சார்ஜஸ் 198 rupees போடுவான். இது வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். அந்த ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியா தான் இருக்குது. இது வந்து என்கிட்ட ரெட் ஷேட் தான் இருக்குது, அதனால நான் வந்து இது போட்டிருக்கேன். நீங்க வந்து இதுல நேச்சுரலா தெரியும்னா நீங்க பிங்க் ஷேட் கூட வாங்கிக்கோங்க. என்கிட்ட இந்த கலர் தான் இருந்தது, அதனால நான் காட்டுறேன். இது நல்ல ஒரு கிளாசி லுக்கா இருக்கும். மேட் கிடையாது, கிரீமி மேட்னு மென்ஷன் பண்றாங்க. ஆனா அது மேட் ஃபினிஷ் வரல, ஃபுல்லா கிளாஸியா தான் இருந்துச்சு நான் போட்டு பார்க்கப்ப. அண்ட் இது வந்து டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் கிடையாது. இந்த ரேட்டுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் தரல. இதுலயே ஒரு லிக்விட் மேட் லிப்ஸ்டிக்கும் தர்றாங்க. ஆனா அது வந்து டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃபா தான் இருக்குது. ஆனா அது ரொம்ப ட்ரையா காட்டுது, அதனாலதான் நான் அதை போடாம இதை வந்து ரிவ்யூ போட்டேன். இது வந்து ஆனா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அப்படியே ஒட்டுது ஆக்சுவலா. ஆனா நமக்கு பார்க்க ட்ரையா இருந்தா அது ரொம்ப லுக்கே நல்லா இருக்காது, அதனாலதான் நான் இதை வந்து போட்டேன். இது வந்து நான் எப்பவாவது தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு கிளாசி லுக் வேணும் அப்படின்னா தான் இந்த லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இது நான் பெருசா யூஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு பதில் நான் இன்னொன்னு நான் என்ன யூஸ் பண்றேங்கிறத காட்டுறேன். அதை நான் வீடியோட எண்ட்ல காட்டுறேன். இது வந்து இன்னொரு மாதிரி, இது வந்து இப்போ 199 rupeesக்கு நான் இது மட்டும் தான் வாங்கினேன்னு கிடையாது, இதோட சேர்த்து இன்னொன்னு வாங்கினேன். அதை எப்படி வாங்கினேங்கிறத உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் ஷேரோடய காட்டுறேன். அதை நான் லாஸ்ட் காட்டுறேன். அடுத்து இது நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், லாக்மியோட ஐகானிக் காஜல். இந்த காஜலை தான் ஆனா நான் ஸ்டார்டிங்ல காஜலாவும் யூஸ் பண்ணுவேன், ஐலைனராகவும் யூஸ் பண்ணுவேன். இது ஸ்மட்ச் ப்ரூஃப்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு வந்து பர்டிகுலரா ரொம்ப ஸ்மட்ச் ஆகும். அந்த அளவுக்கு எனக்கு இருந்ததில்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா ஸ்மெட்ச் ஆகத்தான் செய்யும், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை எனக்கு தான் அப்படி இருக்குதா, எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும், அதனால அப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஐலைனர் போட ரொம்ப பயமா இருக்கும். ஆக்சுவலா என் கை வந்து கடகடன் நடுங்கும். நான் ரொம்ப நாளாவேவும் இந்த காஜலை தான் ஐலைனராகவும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா இதுனா ஈஸியா போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ரீசெண்டா நான் வேற யூஸ் பண்றேன், அது என்னதுன்னு நான் லாஸ்ட் காட்டுறேன். இப்போ நம்ம இங்க பாக்குறது வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான் பாக்குறோம், அதனால இதை வந்து நான் ஐலைனரா யூஸ் பண்ணிட்டு இருந்தப்ப நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளவு பெருசா வித்தியாசம் தெரியாது, நல்லா டார்க்கா போட்டா ஒன்றும் தெரியாது. அதனாலதான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் போதும், இது மட்டும் போதும்னு நான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து நான் வந்து என்னெல்லாம் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த இதை மட்டும் யூஸ் பண்ணி உங்களால ஒரு நார்மல் மேக்கப் போட முடியும், அது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆக்சுவலா போட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் உள்ளதான் நான் யூஸ் பண்றேன், அது போக நான் எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் இது. இதுல இப்போ இது வந்து புதுசா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் இன்னும் வெளியில எங்கேயும் யூஸ் பண்ணல, ட்ரையல் தான் பண்ணி பார்த்துருக்கேன். இதை பத்தி ஃபுல் வீடியோ வந்து இன்னொன்று நான் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க. அப்போ இது இருக்கட்டும். ஃபவுண்டேஷன் இதுதான் யூஸ் பண்ணிருக்கேன் இப்போதைக்கு, லாக்மியோட இன்விசிபிள் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன்.
இதுல வந்து இது வந்து மேக்ஸிமம் நல்லா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இதுல பெருசா ஒன்றும் இல்லை. இது வந்து இதுவும் வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கும். இது ரொம்ப பிக்மெண்டடான ஃபவுண்டேஷன் கிடையாது. ஆனா இது வந்து கரெக்டா பிளெண்ட் பண்ணணும் ஆக்சுவலா. அதுதான் இங்க வரும். கரெக்டா பிளெண்ட் பண்ணலைன்னா கேக்கியான ஒரு ஃபீல் வரும். அதுவும் எனக்கு ரொம்ப வருது. எனக்கு வந்து ஆக்சுவலா ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதனால வந்து வருதான்னு எனக்கு புரியல. அதனால இதை விட்டுட்டு நான் இப்போ இதுவும் யூஸ் பண்றேன். இப்போ ரீசெண்டா இன்னொரு டாப் பிராண்டோட ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்கேன். அதோட அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாம் தனியா போடுறேன். அது இப்ப நான் சொல்ல விரும்பலை. அண்ட் இது வந்து லாக்மியோட ஐகானிக் லைனர் பென். இதுதான் ஐலைனர் பதிலா இப்ப நான் புதுசா யூஸ் பண்றேன். இது போடுறதுக்கு நல்லா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஐலைனர் போடுற கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஈஸியா போட முடியும் நமக்கு. அதனால இது யூஸ் பண்றேன். இது ரெண்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்ஸ். என்னைய நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. மாமா எர்த்தோட லிப்ஸ்டிக், மாய்ஸ்சர் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக். இதுல வந்து மைனஸ்ன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல நான் 2 ஷேட் யூஸ் பண்றேன். கார்னேஷன் நியூடும் ப்ளம் பஞ்சும். தெரியுதா? இது ரெண்டுமே இது வந்து ஃபங்க்ஷன் வியர் ப்ளம் பஞ்ச். ஒரு ப்ரௌனும் ரெட்டும் கலந்த மாதிரி ஒரு ஷேட் இது. இது வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட நல்லா இருக்கும். இந்த ஷேட்ல தான் இருக்கும். நல்ல டார்க்கான கலர். இது ஹைலி பிக்மெண்டட். ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் டார்க் லிப்ஸா இருக்கும். அதுல வந்து எதுவுமே போடாம இது அப்படியே அப்ளை பண்ணாலே கலர் பிக்மெண்டடா நல்லா தெரியும். அண்ட் இதுல இன்னொரு என்ன விஷயம்னா, நான் இப்ப அங்க சொன்ன மாதிரி நான் இதுவரை வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். ஆனா இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், அது ட்ரை ஆகும். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணது எனக்கு இந்த ப்ராடக்ட் தான். ஆக்சுவலா இது வந்து நீங்க போட்டு கொஞ்ச நேரத்துல மேட் ஃபினிஷ் ஆயிரும். ஆனா மேட்டா இருக்கிற மாதிரி ட்ரை ஆகவே செய்யாது. நல்லா உங்களுக்கு ஹைட்ரேட்டடா இருக்கும். எந்த ஒரு போட்டிருக்கிற ஃபீலே இருக்காது. லைட் வெயிட்டா இருக்கும். நம்மளுக்கு போட்டிருக்கிறதே தெரியாது. ஆக்சுவலா இது வந்து கார்னேஷன் நியூடு. இது வந்து ஒரு டெய்லி வியர் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும். நான் வெளியில போனா இதுதான் மேக்சிமம் போடுவேன். எனக்கு பிடிச்ச ஷேடு. ஆனா வந்து இது வந்து அப்படியே போட்டா ரொம்ப லைட்டா தெரியும். அதனால இதுக்கு வந்து இந்த லிப் லைனர் போட்டு போடுவேன். லிப் லைனர் எல்லாத்துக்குமே போடுங்க. ஸ்பெசிஃபிக்கா இது வந்து லிப் லைனர் வந்து ரெட்டா போட்டு அதுக்கு மேல இது போடுவேன். இது ரெண்டும் ஸ்மஜ் ஆகி அது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் வரும். வெளியில போகும்போது சூப்பரா இருக்கும். எவ்ரிடே யூஸ்க்கு சூப்பரா இருக்கும். இந்த 2 ஷேட் மட்டும் போதும். இதை ரொம்ப நாள் நான் யூஸ் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷேட் ஆக்சுவலா. அண்ட் இது வந்து நான் இனிமே தான் யூஸ் பண்ணி பார்க்க போறேன். ஆக்சுவலா ட்ரையல் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து வீடியோவும் போட்டிருக்கேன், ஃபுல் ரிவ்யூ போட்டிருக்கேன். இதை இனிமே வந்து வெளியிலயும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஹைலைட்டரா இதான் யூஸ் பண்ண போறேன். இது ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா பிளெண்ட் ஆகுது. இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். இன்னும் உங்களுக்கு இன்னும் ஒரு ஃபவுண்டேஷன் ரிவ்யூ மட்டும் போடணும். அது வந்து இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸ்ல போடுறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாமே மேக்கப் ப்ராடக்ட்ஸ். எல்லாருமே கேட்டா ஸ்கின் கேர் போடலாமா மேக்கப் போடலாமான்னு கேட்டா மேக்கப் தான் எல்லாருமே சொல்றாங்க. மேக்கப் போடுறது நல்லதுதான், பாக்குறதுக்கு நல்ல லுக் இருக்கும். ஆனா ஆக்சுவலா அதுல என்னன்னா, மேக்கப் வந்து என்னதான் இப்ப இதுல எல்லாம் மேட் சேஃப்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு மேட் சேஃபா கொடுக்குறோம், கெமிக்கல்ஸே கிடையாது, அவக்கடோ யூஸ் பண்றோம், விட்டமின் இ யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. இதுல வந்து இதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனா இது எதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு எதுவுமே கிடையவே கிடையாது. ஸ்கின்னுக்கு நீங்க நல்லதுன்னு ஒண்ணு கொடுத்தாதான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஸ்கின் ஏத்துக்கும். ஆக்சுவலா நான் வந்து எப்பயுமே அதான் பண்றேன். நான் வெளியில போகும்போது இவ்வளோ கெமிக்கல்ஸ் எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இது வந்து இப்போ நான் ஆக்சுவலா யூஸ் பண்றதுதான் இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் நான் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இதோட மேக்கப் போட ஆரம்பிச்சு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இருந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இன்னும் வந்து என் ஃபேஸ் வந்து நல்லா கிளியரா இருக்கும். ஆக்சுவலா என்னோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் என் ஸ்கின் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். இது நிறைய பேருக்கு டவுட். ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கே பிம்பிள்ஸ் ஈஸியா வந்துடும். ஆனா இந்த நான் உங்களுக்கு ஷியராகவே சொல்றேன், இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு 2 நாள் 3 நாள் கண்டினியூஸா ஃபங்க்ஷன் வருது வீட்டில், கண்டினியூஸா நான் மேக்கப் போடுறேன்னா 4வது நாள் பார்த்தா எனக்கு வரிசையா பிம்பிள்ஸ் வரும். அது வந்து நேச்சுரல் தான். இது வந்து ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டைப்பை பொறுத்து மாறும். எனக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னு. எவ்வளோ பிராண்டடா நான் போட்டாலும் கண்டினியூஸா ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அது அஃபெக்ட் பண்ணத்தான் செய்யும். அப்போ வந்து அதை முடிச்சுட்டு நீங்க வந்து ஸ்கின்னுக்கு வந்து நேச்சுரல் ஸ்கின் மேக்கப் மட்டும் நேச்சுரலான லுக் கிடைக்கணும்னு நினைக்கிற போது நம்ம ஸ்கின்னுக்கு கொடுக்குற மற்ற விஷயங்கள் வந்து நேச்சுரலா தான் இருக்கணும். இது வந்து நிறைய எவ்வளோ பேருக்கு இப்போ வந்து புரியுதுன்னு எனக்கு தெரியல.
நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்குள்ள நான் வந்து கெமிக்கல் டைப்பில் உள்ள ஸ்கின் கேரும் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அது டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். நான் டெய்லி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா நேச்சுரலான ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்கின் கேர் நிறையா யூஸ் பண்ணுவேன். ஸ்கின் கேர் வெளியில் மட்டும் இல்லை, உள்ளேயும் எடுத்துக்கணும். அப்படின்னா தான் ஸ்கின் நல்லாயிருக்கும். நம்ம போடுற இவ்வளோ கெமிக்கல்ஸை நம்ம ஸ்கின் அப்போ தான் தாங்கும் ஆக்சுவலாக. அப்படி இல்லைன்னா தாங்காது. கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வரும், அக்னி வரும், டார்க் பேச்சஸ் வரும், ரேஷஸ், நிறைய விஷயங்கள் வரலாம் ஸ்கின்னுக்கு. அதனால மேக்ஸிமம் பார்த்தா ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே. அதுக்கு செலவழிக்கணும்னு கொஞ்சம் கூட அவசியமே கிடையாது. வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சேவோ நார்மலாக நம்ம ஸ்கின்னை வந்து அழகாக பாதுகாக்கலாம். நம்ம கடலை மாவு கூட யூஸ் பண்ணலாம். கடலை மாவு நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன் ஆக்சுவலாக. அதெல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.